சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் அப்லோட் பண்றாங்க. ஸோ யாருக்காவது கத்துக்கிட்டு ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. அதாவது இந்த வீடியோ சொல்லல, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 அதுக்கு முன்னாடி கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்கும். அதுல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு சாப்டரும் தொடர்ச்சியா வரும். ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோல சொல்றதுதான் அடுத்த வீடியோட லீடா இருக்கும். ஸோ அந்த வகையில நேற்று இண்டிகேட்டரை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். நேற்று மூவிங் ஆவரேஜ் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு கோல்டன் கிராஸ் ஓவர் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த டூல் யூஸ் ஆகும். நீங்க வந்து லாங் டேர்ம்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் வேணும் அப்படிங்கிறது தெரியாது. சரி, அப்படிங்கிறது கிடையாது. ஈஸியா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாப்டர் 27 நீ நம்ம பார்க்க போறது த கோல்டன் கிராஸ் ஓவர். ஸோ கிராஸ் ஓவர்னா என்ன? ஒன்று வந்து ஒன்று கிராஸ் பண்ணி மேலே போறதுக்கு பேர் தான் கிராஸ் ஓவர். ஸோ மூவிங் ஆவரேஜில் ஏகப்பட்ட கிராஸ் ஓவர் டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. அதில் 9 டே 20 டே பார்த்தீங்கன்னா ஸ்விங்குக்கானதும், அதே நேரத்தில் 20 to 50 வந்து ஸ்விங் ட்ரிக்கானதும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 9 to 20 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான ட்ரேடர்ஸ், அதாவது 2% 3% லாபம் வந்தா போகுதுன்னு நினைக்கிறவங்க 9 டே மூவிங் ஆவரேஜும் 20 டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரை யூஸ் பண்ணுவாங்க. அது கீழ இருந்து மேலே கட்டாச்சு, அதாவது மூவிங் ஆவரேஜ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒன்று ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜா இருக்கும், இன்னொன்று லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். ஸோ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எதை குறிக்குதுன்னா பீரியட், ஓகேவா? ஷார்ட் பீரியட். இப்போ 9 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா அது கடந்த 9 நாட்களுடைய ஆவரேஜான பிரைஸ். 20 டே அப்படின்னா கடந்த 20 நாட்களுடைய ஆவரேஜ் பிரைஸ். அப்படி பார்க்கும்போது 9 டே மூவிங் ஆவரேஜ் 20 டே மூவிங் ஆவரேஜ் விட சின்னது, ஷார்ட். ஸோ இந்த 9 டே மூவிங் ஆவரேஜ் 20 டே மூவிங் ஆவரேஜை கீழே இருந்து கட் பண்ணும்போது பை சிக்னல். இதுவே இந்த 9 டே மூவிங் ஆவரேஜ் 20 டே மூவிங் ஆவரேஜை மேலேருந்து கீழே கட் பண்ணும்போது அது செல் சிக்னல், நெகட்டிவ் ட்ரெண்டை குறிக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜ் அப்படின்னாலே ட்ரெண்ட் ஸ்பாட்டர், அதாவது இந்த ஒரு ஸ்டாக்கோ இல்லை குறிப்பிட்ட இண்டெக்ஸோ மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிறத ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு என்ன எடுத்து பார்க்கலாம். ஒரு 20 டே மூவிங் ஆவரேஜ் நான் எடுத்து காட்டுறேங்க. 5 மினிட்ஸ் கேண்டல்ஸ்டிக்ஸ்ல ஓப்பன் பண்றேன், அதை நீங்களே பாருங்க. ஸோ மூவிங் ஆவரேஜோடைய ப்ரைஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், செட்டிங்ஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இருந்து காட்டுறேன். இந்த எஃப்எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது டெக்னிக்கல் சார்ட்ல எஃப்எக்ஸ்ன்றது வந்து இண்டிகேட்டர்ஸ் வேணும்னா இதை கிளிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். இது எல்லாமே ஒவ்வொரு இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐ, மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல், சூப்பர் ட்ரெண்ட், பிவோட்ஸ், ஸ்டாண்டர்ட், எம்எஸ்சிடி, இதெல்லாம் ஒவ்வொரு இண்டிகேட்டர். இப்போ நான் இதை வந்து மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணியிருக்கேன். ஸோ டச் பண்ணதுனால எனக்கு இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்துருச்சு. இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுதான் மூவிங் ஆவரேஜ். இந்த செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணோன்னே லென்த் இருக்கு இல்லைங்களா, இந்த லென்த் தான் இந்த பீரியட், சரிங்களா? ஸோ இந்த பீரியடை வந்து நம்ம 20 மாற்றிடுவோம். இங்கே இருக்கிறதே நம்ம 20 மாற்றிடுவோம். இதுதான் மூவிங் ஆவரேஜ். 20 டே மூவிங் ஆவரேஜ் நம்ம சார்ட்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, நிறைய பேர் கேட்டீங்க ஏன் வந்து ஃபோனில் காமிக்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த ஃபோனில் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ஸ்விங் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் பண்ண எல்லா அனலிசிஸும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் எடுக்கிறேன். ஏன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த 5 மினிட் சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் 20 டே மூவிங் ஆவரேஜை வந்து கீழே கிராஸ் கட் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த அப்பர் ஹேண்ட் வர்ற வரைக்குமே ப்ரைஸ் 20 டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி மேலே போகலை, சரிங்களா? ஒன்ஸ் கிராஸ் பண்ணி மேலே வரும்போது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஒரு பெரிய பெரிய கேண்டில் இதெல்லாமே கூட வந்திருக்கு. இப்போ கல்யாண் ஜுவல்லர் ஸ்டாக் எடுத்துப்போம். ஸோ கல்யாண் ஜுவல்லர் ஸ்டாக்கை பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். ப்ரைஸில் வந்து அதிகமான வால்டாலிட்டி இருக்கு. 5 மினிட்ஸ் சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை நம்ம டெய்லி சார்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி சார்ட்டை யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் 20 டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி மேலே வரும்போது ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலோட இந்த ஷேர் வந்து மூவ் ஆகியிருக்கு.
இங்கே பாருங்க, இந்த இடத்த கிராஸ் பண்ணதா எத்தனை பர்சன்டேஜ்? 13% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் இதை கிராஸ் கட் பண்ணி கீழே வரும்போது ப்ரைஸ் வந்து 20%. ஸோ அப்படியும் இல்லாட்டியும் இதில் கண்டினியூஸ் டென் வந்து நம்ம கணக்கு எடுத்துக்காம டவுன்ஃபால் சிக்னலை கணக்கெடுத்தாலும் ஒரு 16% டவுன் சைட் ரிட்டர்ன்ஸ் வந்து இது கொடுத்துருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரெண்டை வந்து குறிக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி போகிற மூவிங் ஆவரேஜை மேலேயே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது, அதாவது ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும்போது அப் ட்ரெண்ட்ல இருக்கும். ஒன்ஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இந்த ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா, அது நினைச்ச உடனே எல்லாம் இந்த மூவிங் ஆவரேஜை கட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து கட் பண்ணி, அதாவது உடைச்சிட்டு மேலே போகும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்விங்லயே இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பை அண்ட் செல் சிக்னலை வந்து கொடுக்குற இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம 200 டே அண்ட் 50 டேவா லாங் பீரியட் கேண்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட கிராஸ் ஓவருடைய அக்யூரசி ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் இதுல சில நெகட்டிவிட்டி இருக்கு. என்னன்னா லேகிங். இப்போ ஒரு பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிராஸ் பண்ண வாங்கிடலாம். ஆர்எஸ்ஐ அந்த வால்யூம் யூஸ் பண்ணும்போது கரெக்டா அந்த அன்னைக்கு நடக்கிற டேட்டா வச்சு நமக்கு காமிச்சிடும். பட் மூவிங் ஆவரேஜ் அப்படி கிடையாது. 9 டேனா 9 நாட்களுடைய தொடர்ச்சியான ஆவரேஜ். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பாஸ்ட் டேட்டாவை வச்சு தான் இந்த கேல்குலேஷன் வந்து பண்ணப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பை சிக்னலோ சேல் சிக்னலோ வரும். அண்ட் தென் இது சைட்வேஸ் மார்க்கெட்ல யூஸ் பண்ணவே கூடாது. சைட்வேஸ் மார்க்கெட் இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி யார் எந்த ஸ்டாக் யூஸ் பண்ண எடுத்திருந்தாலுமே பாத்தீங்கன்னா அது ஒன்று நெகட்டிவ்ல போயிருக்கும், இல்லைன்னா 1% 2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் சைட்வேஸ். ப்ரைஸ் வந்து 2% 3% கூட அப் அண்ட் டவுன்ல போயிட்டே இருக்கும். அப் ட்ரெண்ட்னா மேலே ஏறிட்டே இருக்கும், டவுன் ட்ரெண்ட்னா கீழே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துல வந்து நம்ம இந்த கிராஸ் ஓவரை வந்து யூஸ் பண்ணா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சைட்வேஸ்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு சரியான லேகிங் வந்து அளிக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்த சில பங்குகளை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் ஆல்ரெடி மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு தடவை இதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதே நேரத்தில் நம்ம அடுத்த சாப்டரை பார்க்கறதுக்கு டைம் பத்தாம போயிடும். அதனால ஓகே, நீங்க பாருங்க, இதுதான் 200 டே மூவிங் ஆவரேஜ். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2023 இந்த இடத்துல கிராஸ் ஓவர் வந்து நடக்குது. சரி, கிராஸ் ஓவர் பாருங்க, இந்த ப்ரைஸ் வந்து இதை தாண்டி மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த நேரத்தில் வெறும் ஒரு ரூ. 78 ரூ. 75 ரேஞ்சில் இருந்த இந்த பங்குடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி இது கிராஸ் பண்ற வரைக்கும் நம்ம ஆவரேஜா எடுத்துக்கிட்டாலும் ரூ. 599 வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ ஃபார் அன் ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கலாம்னா 341% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பட் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் இதோட ப்ரீவியஸ் இயர்ல நீங்க பாருங்க, இது வந்து சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு அதிகமான ஒரு பை அண்ட் செல் சிக்னல் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு கிராஸ் ஓவர் அதன் மூலமா பை என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து டீசெண்டா கிடைச்சிருக்கும். பட் இதுவே எல்லா பங்குலையும் வந்து நடக்குமானா அதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்க பாக்குறது ஹிந்து காப்பரோடது. சமீபத்தில் ஒரு தடவை 2024 அக்டோபர் மந்த் வந்து கிராஸ் ஓவர் கீழே நடக்குது. ப்ரைஸ் வந்து கீழே நோக்கி ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அதை ரீடெஸ்டிங் பண்ணி கீழே வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட்ல பார்த்தீங்கன்னா 250 288 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே விழுந்தது. கீழே விழுகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கணும். ரீசன்ட் ஹை வந்து டச் பண்ணும்போது இப்படி புக் பண்ணாதவங்க லாஸ் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அக்யூரசி வந்து நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்னொரு கேண்டில் சரி இன்னொரு மூவிங் அரைச்ச நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஒரு மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 20 டே அண்டு 50 டே கிராஸ் ஓவர்.
இது ஒரு சிம்பிளான டெக்னிக் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வர்ற இப்போ ஒரு பெரிய ரேலி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மிகப்பெரிய ரேலி. இந்த ரேலிக்கு அப்புறம் வர்ற ஃபர்ஸ்ட் கிராஸ் ஓவரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இங்க ஒரு கிராஸ் ஓவர் இருக்கு இல்லைங்களா? இந்த கிராஸ் ஓவர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கிராஸ் ஓவர் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு கிராஸ் ஓவர் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கிராஸ் ஓவர் பாருங்க 256 கிராஸ் பண்ண கொஞ்ச நாட்கள்லேயே அது 330 ரூபா வரைக்கும் மேலே உயர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25% ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருச்சு. 25% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த 250 டே மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடணும். செகண்ட் வாய்ப்பு ரெண்டாவது கிராஸ் ஓவர் வரும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த கோல்டன் கிராஸ் ஓவரை பற்றின இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.